2 பாதிப்புகள் வந்து இந்த பதிவுல பகிர்ந்துக்க போறேன். ஒண்ணு வந்து ஒரு பெற்றோர் 2 பேர் இருக்காங்க. அம்மா, அப்பா 2 பேரும். அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு சண்டை. அது பெருசாகி பிரிஞ்சு போயிட்டாங்க. பிள்ளைகள தனியா விட்டுட்டு அவங்க பாட்டு எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகள். 10வது, 12வது, 2வது 2 பெண் பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். நேர்ல நான் பார்க்கல. இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் தனியா விட்டுட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பெற்றோர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிற உரிமை பிள்ளைகளுக்கு இருந்தா நிச்சயமா இங்க யாரையுமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில கோளாறானவங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்துல பிள்ளைகளை நம்ம தான் இந்த பூமிக்கு கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களை வந்து எனக்கு என்னன்னு விட்டுட்டு போக முடியுதுன்னு தெரியல. சமீபமா பெற்றோர்களோட இருக்கிற பிள்ளைகளுக்கே இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கேட்கும்போது. அந்த பிள்ளைகள் எல்லாம் பரீட்சை நேரம், படிக்கணும், அவங்களுக்கு தனியா சமைச்சு சாப்பிட தெரியுமான்னு தெரியல, அவங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சுக்க முடியுமான்னு தெரியல. அப்படியே வந்து ஒரு பாதிக்கப்பட்ட சூழல்ல இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க உதவி செஞ்சாலும் எத்தனை நாளைக்கு செய்வாங்க? அவங்க பெண் பிள்ளையா இருக்கும் பட்சத்துல எத்தனை நாளைக்கு தான் யாருமே செய்ய முடியும்? பெற்றோர்களே எனக்கு என்னன்னு போகும்போது பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பார்க்காம அனாதையா விட்டுட்டா அவங்கள தண்டிக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு போற பெற்றோர்களையும் கண்டிப்பா தண்டிக்கணும். ஏன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு 2 பேருமே போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் தனியாயிட்டாங்க. இவங்க வந்து எல்லாரையும் போல சாப்பாடெல்லாம் கொடுத்து உங்களுக்கு எல்லா வேலையுமே செஞ்சுதான் இருந்திருப்பாங்க அந்த பெற்றோர்கள். இப்போ வந்து மொட்டையா அம்மோன்னு விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், எப்படி செஞ்சுக்கணும் அப்படின்னு கூட தெரியாது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் இருந்தா யாராச்சும் ஒருத்தராவது கூட இருங்க. அம்போன்னு விட்டுட்டு போகாதீங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நம்பிக்கையை செதுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்கள நம்ப வைக்க யாராலையும் முடியாது. அதே மாதிரி அவங்க ஒரு மோசமான அனுபவங்களை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியோ நம்பிக்கையோ யாராலும் கொடுக்க முடியாது. அதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளோட இருக்க பாருங்க. பிரச்சனை இருக்கதான் செய்யுது. யார் குடும்பத்துல பிரச்சனை இல்லை? எல்லார் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி தானே நம்ம போய் ஆகணும். ஏதாவது ஒரு வகையில் யாருக்காகவாவது சேர்ந்து தானே நம்ம வாழ்ந்தாகணும். தனியாக போயிட்டு நீங்கள் போனவங்க மட்டும் நிம்மதியாக இருந்துட முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாவே அவங்களாலாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போனவங்க மட்டும் நிம்மதியாக இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போகிறவங்களையும் தண்டிக்கணும். இவங்களுக்கு வந்து நேரடியாக போய் நம்ம உதவி செய்ய முடியல. ஏன்னா இவங்க யார் என்னன்னு தெரில. இறங்கி போய் செஞ்சால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு உதவி செய்கிறவங்களுக்கு கூட ஒரு பயம் வந்துருச்சு. ஓரளவுக்கு தள்ளி நின்று தான் பிரச்சனைனா கூட என்னான்னு கேட்டுக்கிற அளவுக்கு தான் சூழல் இருக்கு. ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழலை பிள்ளைகளுக்கு எந்த பெற்றோர்களும் தயவு செய்து கொடுக்காதீங்க.